புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களை கொண்டது கடகராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திர கிரகமாகும். இந்த ராசிக்காரருக்கு விகாரி ஆண்டில் 12ஆம் இடத்தில் ராகு பகவானும், 5 அல்லது 6ஆம் இடத்தில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் சனி கிரகமும் கேது கிரகமும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு என்று சொல்லலாம். இந்த விகாரி ஆண்டில் இவர்களுக்கு நல்ல யோகமும், நல்ல இடத்தில் பதவியும், நல்ல ராஜயோகம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த ராசிக்காரர்கள் வருகிற ஐப்பசி மாதம் வரை 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் விவாகாதி சுமுகூர்த்தங்கள், புத்திரன், யானை, குதிரை, காளை இவற்றின் லாபத்தை உண்டு பண்ணுவார். சொன்னத்துடன் கூடிய பட்டினம், வீடு, ஸ்திரீ, வஸ்திரம் இவற்றை கொடுப்பவராகவும், ரத்தினங்களை உடையவராகவும், வித்தை, சூர்த்தன்மை முதலிய குணங்களை உடையவரும், புத்தியை கொடுப்பவராகவும் ஆகின்றார். 9ஆம் இடத்தில் குருவால் 5ஆம் பார்வையாக பார்க்கப்படுவதால் சகல பாக்கியத்தையும் பெறக்கூடிய யோகமும், அதனை அனுபவிக்கும் யோகத்தையும் குரு பகவான் அருபாலிக்கின்றார். மேலும் குலவிருத்தி அடையும் யோகமும், தர்மம் செய்ய மனமும், நல்ல குரு உபதேசம் பெறும் வாய்ப்பும் ஏற்படும். சிலருக்கு தகப்பனாரின் மூலம் நல்ல வழிகளை கடைபிடிக்கும் யோகமும் ஏற்படும். 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் குரு 5ஆம் இடத்தில் இருப்பதால் சகல சௌகரியத்தையும் அனுபவிக்கும் யோகமும் பூர்ணமாக உள்ளது. 11ஆம் இடமான ரிஷபராசியை குருவால் 7ஆம் பார்வையாக பார்க்கப்படுவதால் மூத்த சகோதரனால் லாபம் அடையும் தன்மையும், நல்ல சேவை செய்யும் மனமும், தெளிந்த அறிவு பெறும் வாய்ப்பும், மனத்துக்கங்கள் நிவர்த்தி அடைதலும், எல்லா செயல்களிலும் காரியத்தை அடைதலும், சொன்ன லாபமும், திடீர் அதிர்ஷ்டமும், எல்லா விதத்திலும் லாபம் அடையும் தன்மையும், சத்தியத்தினை பேசும் தன்மையும் குரு பகவான் அருபாலிக்கின்றார். ராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்வைப்படுவதால் நல்ல சரீரத்தினையும், பெரும் தனத்தினை அடையும் தன்மையும், நூதன ஆபரணம் வாங்கும் யோகமும், மனக்கவலிலிருந்து விடுதலை அடையும் தன்மையும், நல்ல புகழினை அடையும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் கடகராசிக்கு குரு 6, 9 கூடிய அதிபதியாவதால் எல்லா விதமான நன்மைகள் இருந்தாலும் குரு பகவான் பிரார்த்தனை செய்தல் மூலம் எல்லாவித சௌரியங்களையும் அடைய முடியும். வருகிற ஐப்பசி மாதம் வரை உங்களுக்கு குரு பகவான் எல்லாவித நன்மைகளும் தவறாமல் கொடுத்து விடுவார். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிற ஐப்பசி மாதத்திற்குள் எல்லாம் தீர்வாகி அவருக்குள் மனதில் நிம்மதியும் நல்ல சந்தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மேலும் வெளிவட்டார பழக்க வழக்கம் ஏற்றமாக இருக்கவும், பல முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்கும், சித்தர்களின் ஆசி கிடைக்கும், புண்ணிய தலங்கள் சென்று வருவீர்கள், மனதில் மகிழ்ச்சி கரைபுரலும், வியாபாரத்தை திடீர் வளர்ச்சி காண்பீர்கள், லாபம் புரளும், பெரிய தொகையை முதலீடு செய்து புது வியாபாரம் தொடங்குவீர்கள். ஆடை, அணிகலன்கள், உணவு, மூலிகை வகைகள், அயல்நாட்டு பொருட்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். மாணவ மாணவிகள் விளையாட்டிலும், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகளிலும் முதலிடம் பெறுப்பார்கள். அயல் நாட்டிலிருந்து பண உதவி கிடைக்கும். கலைஞர்கள் கற்பனை வானில் உலா வருவார்கள். கன்னி பெண்களுக்கு கண்ணுக்கு இனிய கணவர் அமைவார்கள். வேலையும் கிடைக்கும். படிப்பில் இருந்த தடைகளும் விலகும். குருவினால் ராஜயோகத்தை அடையலாம். ராசியை குருபகவான் பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும், கற்பனை திறனும், வீரம், ஒழுக்கம் ஆகியவற்றில் முன்னேற்றமும், நல்ல கௌரவ பதவிகளும், எடுத்த செயல்களில் வெற்றியும் ஏற்படும். 9ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் பெற்ற தகப்பனார் மீது பற்றுதலும், தகப்பனாரால் உதவியும், குல விருத்தியும், மத நம்பிக்கையும், தெய்வ வழிபாடும், சமயத்தில் பற்றுதலும், வைதிக சாஸ்திரத்தில் பற்றுதலும், நீண்ட பயணங்கள், வான்வழி பிரயாணம் முதலிய வாய்ப்புகள் உருவாகும். லாபஸ்தானமான 12ஆம் இடத்தினை குரு பகவான் பார்வைப்படுவதால் எடுத்த காரியத்தில் வெற்றியும், மகிழ்ச்சியும், ஆசைகளும், மன ஊக்கமும், நோய் குணமடைதலும், செல்வப்பெருக்கு ஏற்படுதலும், நல்ல தொழில் விருத்தியும் ஏற்பட வாய்ப்பும் அதிகமாக உள்ளன. ஆனால் வருகிற ஐப்பசி மாதத்திற்கு பிறகு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை விட்டு 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். அப்பொழுதோ கடகராசி குரு யோகமாக இருந்தாலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதால் சில சரீர உபத்திரங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மேலும் வாகனம் சேதமடைதலும், உடலில் வியாதியும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் வருகிற ஐப்பசி மாதத்திற்கு பிறகு குரு பகவானை பூர்ணமாக வழிபட வேண்டும். வழிபட்டு அந்த பகவான் மூலம் பலவித நன்மைகளை அடைய வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் மகாலட்சுமி சொன்ன ஆகர்ஷண பைரவர் பிரார்த்தனை செய்தல் வேண்டும். இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே 12ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானை சனி கிரகத்தினால் பார்க்கப்படுகின்றது. ஆகவே ஐப்பசி மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்குள் சச்சரவுகளும், சண்டைகளும், மேலும் மனத்தாமம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் துர்கா தேவியை வழிபட வேண்டும். சனி கிரகத்தை வழிபட வேண்டும். கேது கிரக அம்சமான மகா கணபதியை வழிபட வேண்டும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மகாலட்சுமி சொன்ன ஆகர்ஷண
கிருஷ்ண பைரவர் பிரார்த்தனை செய்த நலம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக உயர்வினை கொடுக்கும். அன்னதானம் செய்தல் மிக முக்கியமானதாகும். மகா கணபதியை பிரார்த்தனை செய்தல் வேண்டும். துர்கா தேவியை வழிபட வேண்டும். துர்கா காயத்ரியினால் 18 தடவை ஜபம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் விகாரி ஆண்டில் துர்கா தேவியின் மூலமும் சனீஸ்வரனுடைய கிருபா கடாட்சத்தினாலும் மகா கணபதியின் அருணாலும் இவர்கள் எல்லாம் வல்ல சௌரியங்களும் அடைந்து சிறப்பாக இருக்க பிரார்த்தனை செய்கின்றோம்.